Taste the Daily. திமுகவின் தவறுகள் மறைக்கப்படுகின்றன. எங்க போனாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, கொலை கொள்ளை கற்பழிப்பு, போதை கலாச்சாரம். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் தொடர்கதையாக இருக்கு. இந்த ஆட்சி அவங்களோட உச்சகட்டத்தில் இருக்கிறது. விடியல் ஆட்சின்றாங்க. மக்களுக்கு விடிஞ்சாவே கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்களை பத்தி படிக்கிறது தான் வேலையா போச்சு. இந்த ஆட்சியில பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளாரு போலீஸ் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. பல்கலைக்கழகத்துக்கு இவ்வளவு பெரிய வளாகத்துக்கு முறையான பாதுகாப்பு இல்லை. ஆனா இவங்க கற்பழிப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அண்ணாநகர் மாணவி விஷயத்துல முறையான விசாரணை இல்லைன்றதுக்கு அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அதை எதிர்த்து இந்த ஒரு அரசாங்கம் போகுதுட்டா கோர்ட்டுக்கு, அப்ப கற்பழிப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது அதனோட விளைவுதான். இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளாரே துணிஞ்சு திமுக நிர்வாகிகள் இந்த கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பாலகண்டா, ஆதி ராஜாராம் ஆகியோரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டு தொடர்ந்து இந்த பகுதியிலே வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை நெருக்கடி கொடுத்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிமுக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் வருகிறார் கதிர்முருகு. நெருக்கடி கொடுத்து போராட்ட தொடர்ந்து கைது பண்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது திமுகவுடைய அராஜகம் தான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த திராவிட மாடல் அராஜகத்தை ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிகள் ஒரு பாதுகாப்பே இல்லாமல் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு. இது நாங்கள் ஜனநாயக முறைப்படி பொதுச் செயலாளர் அவர்கள் இது நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். இது எந்த ஒரு இதுவும் இவங்களெல்லாம் இது பண்றதில்லை. மக்களுடைய மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பு முறைக்கு தான் நாங்கள் பண்றோம். அந்த ஒரு சட்ட ஒழுங்கை சீர்கேட்டது இதுவே சாட்சியா இருக்கிறது. நம்முடைய பகுதியில் இருக்கிற என்னுடைய பகுதி பக்கத்தில் ஒரு வெளியில இருக்கிற ஒரு ஆள் வளாகத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஒரு அத்துமீறி செயல் செஞ்சிருக்காரு. யாரோட ஆதரவு செஞ்சிருக்காரு? இதற்கெல்லாம் காரணம் யாரு? இது சட்ட காவல்துறையை கண்டுபிடிச்சு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் வேண்டுகோள். அதுக்கு உண்டானதுன்னா எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் இது ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்கிறோம், அமைதியான ஆர்ப்பாட்டம் தான் சொல்லியிருக்கிறோம். ஆனா இவங்க இது ஒரு பெரிய போராட்டமா ஆக்கி மக்களை தேசத்தை இருப்பாங்க. அந்த பையன் ஞானசேகரனை காப்பாற்றுறதுக்கு உண்டான வழியா பாக்குறாங்க தவிர இது மக்களான ஆட்சியே இல்லை, இது அராஜகமான ஆட்சி. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு வருகிற சட்டமன்றத்தில் ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை தொண்டர்களை கட்டாயப்படுத்தி ஒவ்வொரு அரசு பேருந்துகளிலும் அழைத்துச் செல்லக்கூடிய காவல்துறையினர் இந்த பகுதியிலே பாலியல் வன்கொடுமை அத்துமீறலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களே பின்பற்றத்தோடு இருப்பவர்களை ஏன் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக தொடர்ந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே பரபரப்பாக காணப்படுகிறது. தொடர்ந்து ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையினர் ஒரு பரபரப்பை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம்.